வண்டி வாங்க போயிருக்கான் அப்படின்ட்டு. என்ன மாப்பிள்ள ஏதோ வண்டி வாங்க போறேன்னு சொன்னா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவும் இல்லை. வண்டியெல்லாம் வாங்கிட்டியா? வாங்கிட்டு வந்தேன் மாப்பிள்ள, நைட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். சூப்பரா, நல்ல வண்டியாக வாங்கிட்டு வந்தியா? ஏதோ எனக்கு தெரிஞ்சாப்புல வாங்கிட்டு வந்த மாப்பிள்ள. எந்த ஊர்லையுமே கிடைக்கலடா, நிறைய ஊர் அலைஞ்சண்டா. இதே போதும் ஆகி போச்சு. அப்போ கடைசியா ஒரு ஊரில் செட் ஆகுச்சு, இதை வாங்கிட்டு வந்தேன் மாப்பிள்ள. ஆனால் வந்து இதுவரை யாரும் ஏற்றலடா. முதல் சவாரி உன்னதான் ஏற்றணுன்னு முடிவு பண்ணி வந்திருக்க மாப்பிள்ள. பாடா இத்து போனவனே, என்ன பார்த்துட்டு குடியாரப்பெல்லாம் அவன் ஒன்று சொன்னியடா. பத்தியா, இவன் தான் என் தளபதி. சும்மா சொல்லுவாங்கடா நண்பன்டா அப்படி இப்படின்ட்டு. பத்தி இல்லை, இவன் அதுக்கு மேலடா. பத்தி யாரையும் இதுவரையும் ஏற்றலையா. வாங்கிட்டு வந்த புது வண்டியில் என்னதான் முதல்ல ஏற்றணுன்னு வந்திருக்கான் பாடுறா. இவன் தான்டா நண்பன். எங்கே மாப்பிள்ள இருக்கு வண்டி? அவ்வளோ அவசரம் மாப்பிளைக்கு வண்டியை பார்க்கறதுக்கு இருக்காரா? பின்ன புது வண்டி வாங்கிட்டு வந்திருக்கிறா. அதில் அதுவும் இல்லாமல் முதல் டைமாக என்னதான் ஏற்றிட்டு போகணுன்னு சொல்லியிருக்கிறா வேற. அப்போ அந்த ஆர்வம் இருக்காதா? எங்கே மாப்பிள்ள இருக்குது வண்டி? அப்படியே பின்னாடி தெரியும் தர மாப்பிள்ள. இந்த நிற்கிறதுல இந்த வண்டி தான். எது இந்த பொண்ணு வண்டியா? இந்த வண்டியை தான் வாங்கிட்டு வந்தியா? இல்லை தான் முதல் சவாரி நான் போகணுமா? இதை பார்த்தா உங்களுக்கு எப்படா தெரியுது? அவன் என்னடாக்க காட்டுக்குள்ளே கடை வச்சிருக்காங்க, எப்போ உருப்படுவான்னு கேட்டாக்க டாஸ்மார்க்கு உன்ன மாதிரி குடியாரம் நம்பி தான் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறான். நீ வந்து இந்த பொண்ணு வண்டியை வாங்கிட்டு வந்து முதல் சவாரி நான் போகணுன்னு சொல்கிறா. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படா தெரியுது?